எரேமியா அதிகாரம் 20 வசனம் 13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய உண்மையுள்ள தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதா ஜனங்களுக்கு வரவிருக்கும் நியாய தீர்ப்பு மற்றும் பேரழிவை முன்னறிவித்ததால் ஏளனத்தையும் அவமதிப்பையும் சகித்து கொள்ள வேண்டியிருந்தது. எரேமியா தான் தீர்க்க தரிசன ஊழியத்தை தேடவும் அல்லது விரும்பவும் இல்லை என்றும் தேவன்தான் அதை ஏற்றுக்கொள்ளும்படி தன்னை வற்புறுத்தியதாகவும் அவரிடம் முறையிட்டான். அன்பானவர்களே, எரேமியா தனது ஊழியத்திலுள்ள துன்பங்கள் மற்றும் சிரமங்கள் மத்தியிலும் தன்னை எதிர்க்கும் பல எதிரிகள் மத்தியிலும் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தன்னோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தான். தேவனை பற்றி அவனது புரிதல் பெரிதானதால் அவனுடைய துன்பம் குறைந்தது. அவனுடைய துன்பங்களையும் அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் அடிகளையும் அவனால் சகித்து கொள்ள முடிந்தது. தன்னை துன்பப்படுத்தியவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதனால் அவனுடைய இருதயம் துதியினால் நிரம்பியது. தேவனுடனான உண்மையான உறவின் மூலம் அவன் தனது நம்பிக்கையை பெற்றான். கர்த்தர் தரும் வெற்றியிலும் விடுதலையிலும் நம்பிக்கை கொண்டிருந்தான். தேவன் நிச்சயமாக பொல்லாதவர்களை தண்டிப்பார் என்று நம்பி அவர் மீது நம்பிக்கை வைத்தான். பிரியமானவர்களை, இப்பொழுதிருக்கிற பொல்லாத உலகம் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு பல சோதனைகளை கொண்டு வரும். இவை அனைத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பார். இயேசு நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6:13 எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லப்படுவது நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எளியவர்களாகி எங்கள் ஆத்துமாவை பொல்லாத இந்த உலகத்தில் இருந்து நீர் தப்புவித்திருக்கிறீர் என்று தேவ பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுகிறே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுகிறே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம், மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன்.